Hi friends, welcome to Trailer by my channel. புஷ்பா பார்ட் 2 ஓட முதல் பாடல் வெளியாகி இருக்கு. புஷ்பா 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 புஷ்பா. அதுல என்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குன்னு தான் இந்த வீடியோவோட பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புஷ்பா 2 ஓட குட்டி டீசர் ஒன்று சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க. அர்த்தநாரீஸ்வரர் வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம புஷ்பா நடந்து வர்ற மாதிரியும் ஃபைட் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. எனக்கு அந்த அர்த்தநாரீஸ்வரர் கெட்டப்பை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, புஷ்பா 2வில் மெயின் வில்லன்களாக 2 பேர் இருக்க போகிறாங்க. ஒன்று பகத் பாசில், மொட்டை போட்ட ஈகோ பிடிச்ச போலீஸாக வந்திருந்தார். கிளைமேக்ஸில் அவரை சரக்கு பாட்டின்னு கூட்டிகிட்டு போய் ட்ரெஸ்ஸை உருவிட்டு ஜட்டியோடு துரத்தி விட்டார் நம்ம புஷ்பா. ஏற்கனவே பன்வர் சிங் ஒரு சைக்கோ. புஷ்பா இப்படி துணியை உருவி அவமானப்படுத்துனதால டபுள் சைக்கோவை மாறி புஷ்பாவை அழிக்க முழு மூச்சா களத்தில் இறங்குவார். இன்னொரு வில்லன் மங்களம் சீனோட பொண்டாட்டி. தன்னோட தம்பியை புஷ்பா கொன்னதுனால கொலை வெறியில் இருக்கிற அந்த கேரக்டர் புஷ்பாவை தீர்த்துக்கிட்ட திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண் 2 எதிரிகளை புஷ்பா சமாளிக்கணும். அதனால தான் ஆண் பாதி பெண் பாதி கலந்த அர்த்தநாரீஸ்வரர் கட்டப்பில் புஷ்பா காட்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, இனிமேல் பாட்டுக்கு வருவோம். பாட்டோட ஆரம்பத்தில் பிராண்ட் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காங்க. புஷ்பா 1ஓட கிளைமேக்ஸில் துப்பாக்கியால் கையை சுட்டுக்கிட்டு அந்த ரத்த கரையோட கை தடத்தை முதுகில் பதிப்பார் புஷ்பா. இதுதான் நான் என் பிராண்டு அப்படின்ட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருப்பார். இந்த பாட்டு ஃபுல்லாகவே புஷ்பாவோட பிராண்டு கொஞ்சம் தூக்கலாகவே காமிக்கப்பட்டிருக்கு. ராஷ்மிகாவை கண்ணிலே காட்டல அப்படிங்கிற ஏக்கம் நம்ம மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக வந்து போக தான் செய்யுது. ஏய், அது புஷ்பாவோட பொண்டாட்டியில், நீ எதுக்குள்ள அவர் பொண்டாட்டியை பார்க்கணும் அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த ஸ்ரீவள்ளி கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதனால தான் அந்த கேரக்டரை பார்க்கணுன்னு தோணுச்சு. புஷ்பா முதல் பாகத்தோட டைட்டில் என்னென்னா புஷ்பா த ரைஸ். கூலி வேலைக்கு போகிற ஒரு சாதாரண இளைஞன் செம்மறை கட்டை கடத்துகிற மாஃபியாவுக்கு எப்படி தலைவன் ஆகிறான் அப்படிங்கிறது தான் மெயின் மேட்டராக இருந்தது. புஷ்பா 2ஓட டைட்டில் என்னென்னா புஷ்பா த ரூல். புஷ்பா எப்படி கடத்தல் மாஃபியாவை ரூல் பண்ணுறாரு அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் கதை நகரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா தலைவராகிறத விட அதை தக்க வச்சுக்கிறது இன்னுமே ரொம்ப கஷ்டம். புஷ்பராஜ் ரொம்பவே மாறி இருக்காப்புல. உடம்பு முழுக்க தங்கமாக ஜொலிக்குது. மாருதி வேன் இப்போது பஜேரோ காராக மாறி இருக்கு. தமிழ் வெர்ஷன் பாடல் வரிகள் விவேகா எழுதியிருக்காங்க. மியூசிக் நம்ம டிஎஸ்பி. 2 மோட்டிவேஷன் ஸ்டோரி இந்த பாட்டில் வருது. சிட்டுக்குருவி மாதிரி வாழ்ந்தால் மழை பெய்யும் போது நனைஞ்சிக்கிட்டு நடுங்கிக்கிட்டு தான் வாழணும். ஆனால் கழுகா மாறினா அந்த மேகத்துக்கு மேலேயே பறந்து நம்ம காலடியில் மழை பெய்ய வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு குட்டி ஸ்டோரி. அது சரி, கொண்டா ரெட்டி குறி தப்பாமல் சுட்டிருந்தா புஷ்பா செத்து சுண்ணாம்பா மாறி இருப்பார். குறி தப்புனதுனால இப்போ வந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்காரு. அப்புறம் 2வது மோட்டிவேஷன், குனிஞ்சு நின்னா நீ அடிமை, நிமிர்ந்து நின்னா நீ தலைவன் அப்படிங்கிற அடுத்த வரிகளும் நம்மளோட கவனத்தை இருக்குது. புஷ்பராஜ் பங்குலாம் விட்டுக்கிட்டு தேவர் மகன் கமல் மாதிரி ஜம்முன்னு இருக்காப்புல. முடியெல்லாம் ஒயிட்டு போட்டுச்சு. ஒரு வயசான கட்டப்பில் தான் வருவார் நினைக்கிறேன். பழைய பஞ்சபிரதேசி புஷ்பா இல்லை, இது பணக்கார தாதா புஷ்பா. கடைசியாக புஷ்பராஜோட வாய்ஸ். அடடா, இந்த கிண்டலான வாய்ஸை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. செம்ம ஃபன். பாட்டை விட அந்த 2 வார்த்தை தாங்க என்னை ரொம்ப கவர்ந்தது. கடைசியாக புஷ்பா 1ல் வர்ற பிஜிஎம்மும் சில காட்சிகளும் காட்டப்படுது. புஷ்பாவில் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு டீல பண்ண முக்கி தின்னுட்ருப்பார். அதில் இருந்து தான் அவரோட ஜர்னி ஸ்டார்ட் ஆகும். இந்த பாட்டில் அதை காமிக்கிறாங்க. கடைசியில் அடங்காதவன்டா 2 கையாலையும் தாடியை நீவுறாரு. பார்ட் 2 அப்படிங்கிறதால 2 கையை யூஸ் பண்ணுறாரு நம்ம புஷ்பா. அடங்காதவன்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.